திசை மாறும் வாழ்க்கை. நானும் இத்தனை வெந்தண்ணி ஊற்றி கழுவி வெயிலில் காய வச்சு துணி ஓட்டு தொடச்சி எடுத்து வைக்கிறேன். இந்த மாமா என்னமோ பால் வாசம் அடிக்குதுன்னே சொல்கிறாரே. செத்தாத்தே சுடுகாடு தெரியுங்கிற கதையா முன்ன பின்ன பால் எடுத்திருந்தாத்தேன்னு அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியும். என்னதே கழுவுனாலும் பால் வாடை அடிக்காமையா போயிரு. இந்த மாமனத்தை நான் தான் என்னதே பண்ணிட்டோவோ. 2 நாள் பால் எடுத்துட்டே இந்த கூத்து. இந்த மாமன் எப்படித்தான் 50 கேன் 60 கேன்னு கட்டி இதை எப்படி வண்டி எடுத்து ஓட்டி நான் எப்பத்தே டெம்பாவா பால் கேனேத்தி அழகு பார்க்கறது. இந்த மாமன் என்னமோ இப்பவே இந்த போடு போடுறாரு. இப்படியே போனா நான் நின்றுதேன் பண்ணிட்டு அன்னாடு 2 நேரம் 50 லிட்டர் 60 லிட்டர் பால் ஊற்றுனா அப்புறம் பால் வாசம் அடிக்காமையா இருக்கு. இந்த கூறுகட்ட மாமனுக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் கழுவுலின்னு என்னையவே வேசிட்டு கிடக்கிறாரு. என்னதே பண்ணிட்டு நான் உனித்தேன் நான் தான் எப்படித்தேன் கழுவிட்டு. இதுக்கு மேலே நம்மட நேரம் ஆகாதுடா சாமி. கழுவுனா கழுவிட்டு கொண்டு போனா போகட்டு என்னமோ பண்ணிட்டும்போ. மீனாட்சி வாங்க மாமா, வந்துட்டீங்களா? இப்பத்தேன் உங்களை பேசிட்டு இருந்தேன், வந்துட்டீங்களா? என்ன முல்ல என்ன பேசிட்டு இருந்த? அதுக்குள்ளேயும் நான் இல்லாதப்பவே என்னை பத்தி பேசுறக்க ஆரம்பிச்சிட்டியா நீயே? சரி என்னமோ பண்ணு. கேனல்ல இன்னைக்காவது நல்லா கழுவுனியா? மாமா, நானும் 2 தடவை வெந்தண்ணி ஊற்றி கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு வெள்ளை துணி போட்டு தொடச்சி எடுத்து நல்லா ஜம்முன்னு தான் வச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே என்ற முடியாது. இதுக்கு மேலே உனி வாசம் அடிக்குதுன்னு சொன்னீங்க அப்புறம் நானெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி போட்டேனாமா. சரி எங்கே கொண்டா பார்க்கலாம். மாமா, போதும் எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? பேசாம எடுத்துட்டு போயிருங்களாமா. எங்க பார்க்கலாம்? இன்னைக்கு என்னமோ ஒரு அளவுக்கு தெரியுது புள்ள. அறுக்க மாட்டாதவனுக்கு 58 அருவாளாமா. அந்த கதையாவல்ல இருக்குது. இந்த 4 காட்டையவே கறக்க முடியல. இதுல அண்ணன் பேர எங்களுதையும் பூரா கறக்க சொல்லிட்டாரு. பேசாம எடுத்துட்டு போயிருங்க நீங்க. ஐயோ என்ன கோபம் இது? சரி விடு. நான் எனக்கு அறக்க மாட்டேன்னா சொன்னேன். பால் வாடை அடிக்குது ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வருதுன்னு சொன்னேன். நீ ஏன் இந்த கோபத்துக்கு வர்ற? பின்னென்னு மாமா, வியாபாரத்துக்கு போனா எல்லாம் தான் இருக்கு. நாத்தம் மடிக்கு எல்லாம் தான் இருக்கு. அதுக்கு வேண்டி உன்னை போக போக கையிந்த தோளெல்லாம் உருகி அதுக்கு வேண்டி இந்த வேலையை விட்டுருவீங்களா? ஒரு காரியத்தை எடுத்தா பூரம்தி முடிக்கணும். நீங்க இப்பவே இப்படி பண்ணிட்டு திரியுறீங்க. ஆட அப்படி ஒன்று நான் சொல்லல புள்ள. யானு பாலே கறந்தது இல்லையா கறத்த? என்னமோ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கையெல்லாம் இப்போவே நம்மன்னு பிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வருது புள்ள. சோறே திங்க முடியல கறக்கத்த. ஓஹோ, இது நல்லாத்தே இருக்குதே உங்க நாயமும் உங்க உழப்புமே. பேசாம எடுத்துட்டு போயிருங்களாமா. நேரமாகுது மாமா. 10 மாடு சேர்ந்து கறக்கணும் இன்னையிலிருந்து. நினப்பு இருக்குதா உங்களுக்கு? சரி இப்ப எனத்துக்கு இத்தனை ஆத்திரப்படுறேன். நான் என்னமோ பால் வியாபாரத்தை விட்டு போட்டு வந்து நிக்கிற மாதிரி ஓரன் தானே சொல்ற? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டு. இந்த ஒரு யானை வச்சுட்டு எப்படி மாமா எல்லா காட்டுலயும் கறந்துட்டு போவீங்க? முதல்ல நம்ம காட்டுல கறந்து கொண்டு போய் சொசைட்டில ஊத்தி போட்டு அப்புறம் மீதி காட்டுல இருக்கிறது கறந்து கொண்டு போய் லைனுக்கு ஊத்தலான்ட்டு இருக்கிறேன் புள்ள. ஓ அப்ப சரி என்னாட்டி. சரி நீங்க பேசாம முதல்ல எடுத்துட்டு கிளம்புங்க சித்த. சரி நான் போயிட்டு வரேன். போற போதே ஏன் இப்படி மூஞ்சி காட்டிட்டு கொண்டுக்கிறேன்? கொஞ்சம் சந்தோஷமா சொல்லு. ஆமா இந்த நாய் பேசுறக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வியாபாரத்துக்கு போறத அங்க வலிக்குது இங்க வலிக்குது, அது நாறுது இது நாறுதுன்ட்டு. பின்ன என்ன மாமா நீங்க பேசாம கிளம்புங்க. முன்றை கூட பேச முடியுமா? நான் போயிட்டு வரேன். சரி பார்த்து பதனமா போயிட்டு வாங்க. போங்க முதல்ல கிளம்புங்க, நேரமாகுது. இந்த மாமனுக்கு அப்பப்போ ஆத்தா ஊற்றி எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு வேலையை ஆரம்பித்தோம்னா அதை முடிக்கல நல்ல முறைக்கு எப்படியோ ஜெயிச்சு கொண்டு போகலான்ட்டு கிடையாது. அது வலிக்குது இது வலிக்குங்கிறது வேண்டியது. இதில் புதுசாக ஒரு கதை நாத்தம் அடிக்குதாம்மா. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற மண்டையில் வந்துக்குதுக்கு பாரு. இந்த மாமனும் இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம நேரம் வேற என்னத்தையாவது பண்ணி தொலைலான்னா நம்ம மூளையும் வேலை செஞ்சு தொலைய மாட்டேங்குது. இந்த அமுசாலையும் அறுக்காலையும் உன்னம் காணோம் என்னதே பண்ணுறாளுகளோ தெரியல. இப்படியே போனா இந்த வீட்டு கடனை கட்டுவனா, இந்த வீட்டையும் வித்து போட்டு போவனோ தெரியலையே. ஆண்டவனே நீதே எனக்கு வழி காட்டோன்னு. சோ முருகா, நம்ம வந்த நேரம் இந்த பூசாரி எங்க போனாருன்னே தெரியலையே.
இந்த பக்கம் தானே எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்கோ. இப்பதான் சாமி கும்பிட்டு போட்டு வாரேன், அதுக்குள்ளேயும் எங்கடா போனாரு இவரு? ஸோ நம்ம நேரம் நம்மளுக்கு முன்னாடி போய் நிக்கிதாட்டக்குது கேரகமல்ல. இந்த ஆளுக்கு நம்ம காது காதுன்னா வேதுங்க மாட்டேக்குது அளவுதான். இந்த ஆளுக்கு நம்ம காது காதுன்னா வேதுன்னு கேட்கறதாச்சு. கோயிலுக்கு இந்த நேரத்துக்கு வர இருங்கன்னு சொன்னா என்ன மனுஷன்? ஐய சாமி வரம் கொடுத்தாலும் பூசேரி வரம் கொடுக்க மாட்டாருங்கிறது சரியாத்தான் போச்சு. வாங்கோல்மா, கொஞ்சம் நாளி ஆயிண்டது, என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்கோல். வாங்க சாமி, வணக்கம். இப்ப நாள் வந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். என்னம்மா இப்படி சொல்லி புட்டேல்? வர்றேன்னு சொன்னா வராம எங்கே போக போறேன்? அதுக்கு இல்ல சாமி, உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இதுல என்னையெல்லாம் நினைப்பா வச்சுட்டு இருக்க போறீங்கோ? வரேன்னு சொன்னவரை எங்கேயோ இன்னும் காணமே, நிக்கலாமா போலாமான்னு நின்றுட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்கோ. கொஞ்சம் பூஜைக்கு தாமதமானதுனால கொஞ்சம் சற்றே நேரமாகி விட்டது, மன்னித்து கொள்ளுங்கோல். சரிங்க சாமி, பரவாயில்லைங்க சாமி, நீங்க வந்ததே பெரிய விஷயம் போங்க. சரிங்கம்மா, இப்ப சொல்லுங்கோல், எதற்காக என்ன பார்க்கணும்னு சொன்னேல்? அது ஒண்ணும் இல்லைங்க சாமி, என்ற மக கல்யாண விஷயமாத்தே உங்ககிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். அந்த அம்பாளின் துணையோடு சீக்கிரம் மனமுடிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாமி, அந்த அம்பாலோட துணை இருக்குதோ இல்லையோ, எனக்கு உங்க துணை தேவை, உங்களோட உதவி வேணும். அதனாலதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். தாராளமாக என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்கோல். சாமி, இது என்ற பிள்ளையோட ஜாதகம். இதை கொஞ்சம் பார்த்துட்டு கல்யாண யோகம் எப்படி இருக்குது, பிள்ளையோட யோகம் எப்படி, எப்போ கல்யாணம் பண்ணலாம், என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுக்கு சரியாக வசதியாக இருக்குது. அதனால தான் உங்களையவே பார்த்து கேட்டுடலான்ட்டு வந்திருக்கிறேங்க சாமி. எனக்கு உங்களை தவிர இந்த ஊரில் வேறு யாரையும் தெரியாது. உங்களுக்கே நல்லா தெரியும். எங்கள் குடும்பத்துக்கு பரம்பரையாக நீங்கள் தான் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வாரீங்கோ. என்ற குடும்பத்துலேயும் என்னென்னமோ நடக்குது. கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து நல்லதா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதற்கென்னுங்கம்மா, பார்த்துட்டால் போச்சு. ரொம்ப சந்தோஷம். சற்று அப்படி உட்காருங்கோல், நான் பார்த்து சொல்லிவிடுகிறேன். சரிங்க சாமி. சாமி, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. அவளுக்கு வரப்போற புருஷன் எப்படி அமையுவேன், எந்த ஊர்லேருந்து வருவேன், கொஞ்சம் எப்படி திசை கிழக்கையா மேக்கையா எப்படி, கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லுங்க சாமி. சரிங்கம்மா, சற்று பொறுங்கோல், பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க சாமி, சரிங்க சாமி. அப்படியே மாமியா மாமனாரெல்லாம் எப்படி அமைவாங்கோ, எப்படி குடும்பம், எப்படி அவளுக்கு யோகம் இருக்குது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீப்பாக பாருங்க. சரிங்கம்மா, கொஞ்சம் பொறுங்கோல், பார்த்து சொல்றேன். சரிங்க சாமி, சரிங்க சாமி. பாருங்க நல்லா பாருங்க. அம்மாடி. என்னங்க சாமி சொல்லுங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. நான் பார்க்காத கஷ்டம் இல்லை. அதனால நான் எல்லாத்துக்கும் தயாராத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க சாமி. அம்மா, இந்த ஜாதகம் ரொம்ப அற்புதமான ஜாதகம். அந்த அம்பாளோட துணை ஆசி முழுமையா இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அம்மா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப பாக்கியவான். எல்லா செல்வமும் புகழும் தானா வந்து சேரும். அப்படிங்களா? அப்போ ரொம்ப சந்தோஷங்க சாமி. அப்போ ஒன்றை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. கல்யாண யோகம் இருக்குதுங்களா? எப்போ நடக்கு? உங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் ஆரம்பித்து 6 மாத காலத்திற்கு மேலாகிவிட்டது. இன்னும் 3 மாத காலத்தில் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். என்ன சாமி சொல்றீங்கோ? நெசமாவா சொல்றீங்கோ? அடடா, பரவாயில்லைங்களே. ஆம், நான் சொல்வதனைத்தும் நடந்தே தீரும். அது மட்டும் இல்லை, இந்த பெண் செல்லவிருக்கும் புகுந்த வீடு மிகுந்த பேரும் புகழும் பெருமையும் சிகுந்த செல்வாக்கமும் பெறவிருக்கிறது. என்ற உள்ள மகாலட்சுமிங்க சாமி, என்ற உள்ளை கட்டிக்கிற கொடுத்து வச்சிருக்கோன்னு அதெல்லாம் சரித்தானுங்கோ. புள்ள போற வீடு நல்லா இருக்கு, புள்ளைக்கு எல்லா யோகம் இருக்குது, அதெல்லாம் சரித்தேன். எனக்கு எப்படி இருக்கு? வரப்போற என்ற மருமகனால என்ற குடும்பம் எப்படி இருக்கு, நான் எப்படி இருப்பேன், எனக்கு என்னென்ன நடக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா, அது என்ன சாமி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நான் அம்பட்டுக்கும் தயாராத்தான் இருக்கிறேன். அதனால நீங்க தாராளமா என்ன இருக்குதோ அதை உள்ளபடி சொல்லி போடுங்க. சரிங்கம்மா. என்ன விஷயம்னா,
பொண்ணு கல்யாணமாகி போனதுக்கப்புறம் எல்லா யோகம் பொண்ணு கூடவே போயிரு. உங்களுக்கு ஒரு யோகம் வீட்டில் இருக்காது. செலவுக்கு மேலே செலவு, கடனுக்கு மேலே கடன், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். என்னன்னு நான் சொல்கிறது, எல்லா யோகம் பொண்ணு கூடவே போயிரு. ஐயோ, என்ன சாமி சொல்றீங்கோ? என்ற மகன் நல்லா இருந்தா போதுன்னு பார்த்தா எனக்கு என்ன இத்தனாப்பா சொல்றீங்கோ? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாங்கம்மா, பொண்ணு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி, செல்வம், செழிப்பு, பேரு, புகழ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த பொண்ணு எங்கே இருக்குதோ அங்கே தான் எல்லா யோகம் இருக்கும். அவ்வளோதாம்மா. அப்பா சாமி, வீட்டோட மாப்பிள்ளையாத்த கொண்டு வரோன்னு நம்ம நினச்ச முடிவு கரெக்டாக தான் போச்சு ஆண்டவனே. ஐயோ, எம்பிள்ளை கொடுத்து போட்டு நான் என்ன தெருவிலியா வச்சு கெடுக்கிறது? நம்மளால முடியாதப்பா. சரிங்க சாமி, அப்போ பொண்ணு எங்கே இருக்குதோ அங்கே யோகம் இருக்கு, அப்படித்தானுங்கோ? ஆமாம்மா, அதில் வேற மாத்தம் இல்லை. பொண்ணு எங்கே இருக்குதோ அங்கே எல்லா யோகம், செல்வம், செழிப்பு எல்லாம் இருக்கு. பொண்ணை கட்டிக்க போறவர் ரொம்ப பாக்கியசாலி. அதெல்லாம் சரித்தானுங்க சாமி. பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி அமையி, அந்த குடும்பம் எப்படி இருக்கு, என்ன ஏது கொஞ்சம் சொல்லுங்க. பொண்ணு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ளை பொண்ணு சொல்கிற பேச்சு தான் கேட்பார். குடும்பம் கொஞ்சம் வசதி வாய்ப்பில் கம்மியாகத்தான் இருக்கு. இருந்தாலும் மாப்பிள்ளை நல்ல பையனாக அமைவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பொண்ணு கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு செல்வம், செழிப்பு, பேரு, புகழ் எல்லாம் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக மொத்தத்தில் எல்லாம் நல்லதாகவே அமையும். ஓ, சரிங்க சாமி அண்ணாட்டி, ரொம்ப சந்தோஷங்க. நல்ல முக்கியமான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு. அப்போ நான் போயிட்டு வரணுங்க. சரிம்மா, சந்தோஷம். நல்லபடியாக போயிட்டு வாங்கோள். அந்த அம்பாளின் துணையோட ஆசையோட உங்கள் மகளுக்கு நல்ல மனம் முடிய என்னோடது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்க சாமி, நான் போயிட்டு வரணுங்க. இந்த மாடு தின்னு. என்னமோ ஒரு புத்தி, கெட்ட நேரத்துலையும் நல்ல நேரங்கிற கதையா. எப்படியும் இந்த ஐயர்கிட்ட கொண்டு போய் மீனாளோட சாதகத்தை பார்த்துட்டு வந்தது நம்மளுக்கு சாதகமாகத்தான் போச்சு. நான் அன்னாடு மாடு தண்ணி காட்டுறது, பில்லு போடம், மாடு மேய்க்கும், ஜானி வலிக்கும், பண்ணைத்துக்காரியாட்ட வேலை செஞ்சுட்டு திரியிறே. என்ற மகளை கட்டி கொடுத்து போட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு நான் பிச்சை எடுக்கிறதா? அந்த ஆண்டவனே நேரில் வந்த மாதிரி அந்த ஐயர் சொன்ன வார்த்தை என்ற எதிர்காலத்தையே முடிவு பண்ணி போட்டுச்சு. என்ன ஆனாலும் சரி, மீனாளுக்கு வீட்டோட மாப்பிள்ளதாங்கிறதுல உறுதியாக இருக்கோன்னு. எவ என்னமோ சொல்லிட்டு போகிறான், நம்மளுக்கு என்ன இந்த காலத்தில் எவனெல்லாம் தான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது இல்லை. அம்மாடியோ என்ற உள்ளை கொடுத்து போட்டு நான் பிச்சதான் எடுக்கணும். சோத்துக்கும் கூட வழி இல்லாமல் திரியணும் மாட்டேக்குது. அம்மாடி என்ற உள்ள போனால் எல்லாம் போயிருமா? என்ற உள்ளை நான் வளர்த்தி படிக்க வச்சு 30 வருஷம் 20 வருஷம் எல்லாம் பண்ணி தாட்டி விடுற நகனப்பு போட்டு அங்கே இருக்கிறவங்க நோகாமல் இருப்பாங்களா? இதெல்லாம் நம்மட நேர முடியாது. என்ன ஆயிட்டாலும் சரி, வீட்டோட மாப்பிள்ளைய கொண்டு வந்து உன்ன வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்து நம்ம கட்டுப்பாட்டில் தான் எல்லாத்தையும் வச்சுக்கோணும். அடியே அருக்காணி, கடைசி காலத்தில் ஒரு வைகஞ்சி நல்ல முறை குடிக்கோணும் ராணி மாறினா உன்ற கையில் தான் எல்லாத்தையும் இருக்குது. பக்குவமாக பிளானை போட்டு மருமகனை வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லா வேலையும் ஆரம்பிக்கிடி. இருக்கட்டு, நாளைக்கே அந்த புரோகனை வீட்டுக்கு வர சொல்லி மாப்பிள்ளை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்றேன் நான். எவ என்னமோ சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன் நான். இப்போ வந்தவன் இந்த மீனாட்சி எனக்கு என்னென்ன ஆப்பு வைக்கிறா. என்ற மகனை முழுசாக பிரிச்சுட்டு போனதும் இல்லாமல் ஒரு ரேட்டை எட்டி பார்க்குற கூடுறாளா அவோ? அடியே, நீ போனேன்னா என்னடி, என்ற மகனை கூட்டிகிட்டு போனேன்னா என்ன? என் ரூட்டுக்கு ஒரு மருமகனை கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்ய வச்சு ராணி மாதிரி நான் தலை நிமிந்து நிற்கல. அப்புறம் பாருடி இந்த அருக்கானியா கொக்கான்னு அப்புறம் தெரியும். பொறுங்கடி பொறுங்கோ. ஆத்தம்மாக்கா எல்லாத்துக்கும் குடும்பத்தோட வைக்கிற வேட்டு நான். என்ற மகளுக்கு ஒரு கல்யாணம் முடிட்டு அப்புறம் இருக்குது அருக்காணி. அமைதியாக இருக்கிறா நான் நினச்சிட்டு இருக்கிறீங்க? அடியே இரு.